ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை சனிக்கிழமை ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷத்தினுடைய மகிமைகளை எந்தெந்த ஊர்களில் கொண்டாட வேண்டும், அந்தந்த ஊர்களில் கொண்டாடுவதால் கிடைக்கின்ற அற்புதமான பலன்கள் என்ன, தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஒரே நாளைக்கு பலவிதமான ரகசியங்கள் கொண்ட பல சித்தர்கள் நேரடியாக வந்து வழிபடுகின்ற ஆலயங்களை பற்றியும் உங்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் கொடுக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண் இருந்தும் குருடனாகவும் காது இருந்தும் செவிடனாகவும் இருந்துவிடக்கூடாது. நாளைய தினம் போல் என்றும் வரும் என்று நினைக்கக்கூடாது. இதை பலருக்கும் சொல்லுங்கள். இன்று ஐப்பசி மாதம் மதியம் பிறந்து விட்டது. ஆகையினால் நமது ஆசிரம முறைப்படி ஐப்பசி 2 சிவ நந்திய கலம்பக ஸ்தலம் என்று சித்தர்களால் வர்ணிக்கப்படுகின்ற கொற்கையிலே சனி மகா பிரதோஷம் 18/10/2025. இந்த கொற்கையானது கும்பகோணம் மகாமக குளத்திலிருந்து மிக அருகிலே இருக்கின்றது. ஸ்ரீ பிரம்மமூர்த்தியே தனது பத்னியான மனைவியான ஸ்ரீ சரஸ்வதி தேவியுடன் தம்பதி சகிதமாக சனி மகா பிரதோஷ பூஜைகளை பல கோடி யுகங்களாக செய்வதனால் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். தினமும் இன்றும் உண்டு, தினமும் உண்டு. குறிப்பாக நாளை அவர்கள் மனித ரூபத்திலே வருவார்கள். இப்படி என்றுமாய் இன்றுமாய் என்றென்றும் கொண்டாடுகின்ற பிரதோஷமானது ஸ்ரீ புஷ்பகவல்லி சமேத ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வராக ஈசன் சிவபெருமான் அருளும் ஸ்தலம்தான் இந்த கொற்கை. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆயுள் முழுவதும் வழிபட வேண்டிய ஸ்தலம். மேலும் பல நட்சத்திரக்காரர்களும் குழந்தைகளும் மாணவர்களும் உயர்கல்வியாளர்களும் பேச்சுத்துறையில் வழக்குரைஞர்களும் வழிபட வேண்டிய ஸ்தலம். இப்படி இந்த பிரதோஷ நாட்களிலே பிள்ளைகள் நன்கு படித்திட அவர்களது கைகளால் அரைத்த சந்தனம் 24 நிமிடத்திற்குள் அரைத்த 24 நிமிடத்திற்குள் சுவாமி அம்பாள் இவர்களுக்கும் மற்றும் நந்திக்கு காப்பிட்டு வழிபடுவது மிக மிக முக்கியம். ஸ்ரீ சாகம்பரி தேவி பூவானூர் மன்னார்குடிக்கு பக்கத்தில் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வர மூர்த்தியிடம் அள்ள குறையாத புஷ்பங்களை பெரும் தரும் புஷ்ப கலசத்தை பெற்று 5 விதமான திருக்கைலாய நறுமண புஷ்பங்களால் ஸ்ரீ புஷ்பகவல்லி அம்பிகையை அப்படியே அலங்கரித்து பூஜித்து பிரதோஷ நாட்களிலே புஷ்பங்களை படைக்கும் தேவசக்தியை வரமாக பெற்ற ஸ்தலம் கொற்கை. இந்த பிரதோஷ நாட்களிலே அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷ நாளைக்கு ஐப்பசி மாதம் முதல் பிரதோஷம் ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஸ்ரீ புஷ்பகவல்லி அம்பிகை இருவருக்கும் நிறைய வாசனை உள்ள மலர்களை எல்லோரும் சேர்ந்து கொண்டு அலங்கரித்து ஒரே மண்டபத்தில் நீங்கள் தரிசிக்க இருக்கும் 2 நந்தி மூர்த்திகளுக்கும் காப்பரிசி இட்டு அருகம்புல் மாலைகளை 2 நந்திகளுக்கும் சேர்த்தாற்போல் கோர்த்து திருக்கொம்புகளில் அதை சாத்தி நந்திகளின் திருமேனி முழுவதும் புஷ்பங்களால் அலங்காரம் செய்து வழிபடுவதால் காரியங்கள் நீங்கள் செய்ய இருக்கின்ற நல்ல காரியங்கள் உடனடியாக உங்களுக்கு வெற்றி பெறும் சித்தியாகும். இதை பற்றி அகஸ்திய விஜயத்தில் சொல்லி வருகின்றோம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம், மல்லிகை புஷ்பத்தை வாழைநார் கொண்டு தொடுத்து வெகு நீளமான பூச்சரமாக்கி 2 நந்தியம்மன் பெருமானின் திருக்கொம்புகளில் திருமேனி முழுவதும் அப்படியே சுற்றி சார்த்தி வழிபட்டு பிறகு மல்லிப்பூச்சரங்களை குறைந்தது 51 ஏழை சுமங்கலிகளுக்கு தானமாக அளித்து வழிபட வேண்டிய அற்புதமான நாள். இதனால் குடும்ப ஒற்றுமை, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், அற்புத பலன் கிடைக்கும். மந்திரவாதி ஜோசியத்தெல்லாம் அப்புறம் போங்கோ. நாம் குறிப்பிடும் கொற்கை ஸ்தலம் கும்பகோணம் பட்டீஸ்வரம் முழையூர் மார்க்கத்தில் அமைந்துள்ளது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு திருக்கணித முறைப்படி விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி
18/10/2025 சனி மகா பிரதோஷமாக அமைவது. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பூஜை பலன்களை உங்களது சர்க்குருவுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். 2 சனி பிரதோஷ வழிபாட்டு ஆலயம் பருத்தியூர் குடவாசல் கும்பகோணம் சேங்காலிபுரம் அருகில் உள்ள சூரிய பகவான் தனது குடும்ப சகிதம் உச்சிக்கால அதாவது அபிஜித் முகூர்த்த வழிபாட்டை ஸ்ரீ அபிமுக்தீஸ்வரர் ஆலயங்களிலே நிகழ்த்திய பின்பு சனிக்கிழமை பிரதோஷ நாளிலே பூஜிக்கும் அற்புதமான இந்த ஸ்தலம் பருத்தியூர். சூரிய சந்திர கிரகண நாட்களிலே அவசியம் அனைவரும் வழிபட வேண்டிய இந்த தலமானது பருத்தியூர். விஷ சக்திகளை, விஷ எண்ணங்களை, விஷமத்தனமான நயவஞ்சகமான செயல்களை செய்பவர்களை மாய்த்து காப்பு சக்தி அருளும் திருத்தலம் பருத்தியூர். சகல விஷத்தை மாய்க்கும் விஷஹரேஸ்வரராக ஸ்ரீ பிரசன்ன பார்வதி சமேதராக இறைவன் அருளும் ஸ்தலமே இந்த பருத்தியூர். இப்படி பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான லோகங்களிலும் பரவி உள்ள விஷசக்திகளை அடியோடு பூண்டோடு மாய்க்க வல்ல மூர்த்தியாக ஸ்ரீ விஷஹரேஸ்வரராக இறைவன் அருளும் திருத்தலமே இந்த பருத்தியூர். ராகு கேது வழிபட்ட காரணத்தால் இறைவனான ஸ்ரீ விஷஹரேஸ்வரரே அவர் மேல் நாம் பார்க்கப்படும் விடப்படும் பாலானது அப்படியே நீல நிறத்தில் மாறி அருளுவதை நீங்கள் பார்க்கலாம். காரணம், உங்களுடைய பிரச்சனையும் அப்படியே மாறி விலகிவிடும். அப்படிப்பட்ட திருத்தலங்களில் ஒன்றுதான் மிக மிக முக்கியமான பருத்தியூர். திருவாரூர் குடவாசல் அருகில் செங்காலிபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சிங்கன்னா பக்கத்தில் செங்காலிபுரம், அங்கே செங்காலிபுரத்திலே அருகிற்கு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை. இப்படி பருத்தியூர் ஸ்தலமானது திருவாரூர் குடவாசல் மார்க்கத்தில் உள்ளது என்பதை மறக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் 18/10/2025 சனி மகா பிரதோஷம் அமைவது நமக்கெல்லாம் பெரும்பாக்கியம். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3 அடுத்த கோயிலை பற்றி பார்ப்போம். சனி பிரதோஷ வழிபாட்டு ஆலயம் பழையூர் ஸ்ரீ உடுக்கை சித்தர் தினமுமே 6 கால பூஜைகள் நிகழ்த்தி பூஜித்த திருத்தலமே இந்த பழையூர். நியாயமான குடும்ப பிரச்சனைகள் தீர, வியாபார தொழில்துறை பிரச்சனைகள் தீர, ஆன்மீக வழிபாடுகளில் முறையாக பலன்களை பெற அவசியம் அனைவரும் வழிபட வேண்டிய திருத்தலம் பழையூர். லோபமுத்ரா தேவி ஸ்ரீ அகஸ்திய மகரிஷியை திருமணம் புரிந்து பிறகு அந்த மாதிரி திருமணம் புரிந்து கொண்ட அற்புதமான திருத்தலம். அதை பற்றியும் பிறகு சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பிகையுடன் இறைவன் அருளும் திருத்தலம் பழையூர்மே. இந்த இடத்திலே கன்னிமூல கணபதி ஸ்ரீ அயன கணபதி மூர்த்தியாகவும், நந்தியம் பெருமான் ஸ்ரீ லட்சுமி சேகர நந்தி மூர்த்தியாகவும், ஆலய ஸ்தலம் மரமாக செங்கழுநீர் சந்தன மரமும் அருளும் அற்புதமான இடமே பழையூர். அனுதினமும் மாலை பிரதோஷ நேரத்தில், அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை அமையும் பிரதோஷ நாளிலே நாளை அதே சுக்கிரஹோரையிலே தூய பசுபிராட்டியின் மேல் தாமரை இலை வைத்து அதில் பிறை வடிவிலே 6 தூய பசுனை தீபங்களை அகல் விளக்குகளை ஏற்றி லக்ஷ்மி சேகர நந்திமூர்த்தியின் முன் வைத்து வழிபட்டு ஸ்ரீ அகஸ்தியரின் ஸ்ரீ மகாலட்சுமி துதிகள் ஓதி முறையாக ஆலயத்தை வலம் வந்து நெய் தீபம் குளிர்ந்த பின்பு அந்த பசுபிராட்டியை எடுத்து வந்து திருநீர் தயாரித்து பயன்படுத்தி வர நிரந்தர குபேர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். நோய்கள் எது இருந்தாலும் ஓடிவிடும். இந்த நாம் சொல்லுகின்ற இந்த பழையூர் தலமானது திருச்சி கரூர் மார்க்கத்திலே பெருகமணி ரயில் நிலையத்திலிருந்து நங்கவரம் சாலையிலே 2 கிலோமீட்டர் தூரம் உள்ளே அமைந்து இருக்கிறது. 4 அடுத்ததாக சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே உள்ள நரசிம்மரை நாளைக்கு வழிபடுவதும் எப்பேற்பட்ட பய உணர்ச்சியும் நீக்கி மனதில் சந்தோஷம் மட்டும் இருக்கும். கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற சுவாதி நரசிம்மர் மிக மிக சக்தி வாய்ந்தவர். புங்கை எண்ணெயினால்
திருவிளக்கு ஏற்றி குறைந்தது 2 விளக்கு ஏற்றி வழிபடுவதும், ஆலயத்தை வலம் வருவதும், கோவில் அனுமதியின் ஆலய அனுமதிப்படி முன் அனுமதி பெற்று நரசிம்மரை வழிபட்டு கராவலம்ப சோஸ்திரம், காயத்ரி மந்திரங்களை, நரசிம்மர் காயத்ரி மந்திரம் அருகில் உள்ள அகோபில மடத்தில் உள்ள நரசிம்மரையும் சேர்ந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரும் நல்ல காரியங்கள், ஏதாவது பிளான் போட்டிருப்பீங்க, கல்யாணம், காட்சி, வீடு கட்டுதல், நிலம் வாங்குவது, இப்படி ஏதாவது இருந்தால் உடனடியாக நடக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறந்தாங்கிக்கு அருகில் உள்ள மஞ்சக்குடியில் உள்ள சக்தி வாய்ந்த நரசிம்மரை வழிபட்டு சித்திரான்னங்கள் படைக்கப்பட்டு பானகம் நீர்மோர் படைத்து தானம் கொடுப்பதும் தைரியத்தை கொடுக்கும். பாயில் படுத்து உழல வேண்டிய நிலை வராது. எப்படிப்பட்ட பொய் வழக்கு கேசுகளினால் மாட்டிக்கொண்டே அவஸ்தை உருபவர்கள், தான் உடன் இருந்து நம்மையே ஏமாற்றி விட்டானே என்று இயங்குகின்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றவர் நரசிம்மர். அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகளை விரட்டி தக்க முறையில் தண்டனையும் கொடுத்து உங்களது பொருள் உங்கள் கையில் வந்து சேருகின்ற அற்புதமான நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அற்புத வழிபாட்டு முறைகளை நாம் கொடுத்தும் அதை நம்பிக்கையின் பேரில் செய்யும் பொழுது உங்களுக்கு கொட்டி குவியும் அற்புதமான ஒரு நல்வழிகளும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒன்று. தந்தை வழியிலே அமைந்த சொத்து பிரச்சனைகளுக்கும், பங்காளி சொத்து தகராறுகளுக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழல் மற்றும் பண கஷ்டங்கள், கோர்ட்டு வழக்குகள் போன்ற மானம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்க மானகிரி திருத்தலம் பிரதோஷம் பாருங்க. உங்களுக்காக தொடர்ந்து பல இடங்களை கொடுக்கிறோம். அனைத்து துன்பங்களையும் ஒரு சேர இயக்கி நல்ல விதமாக மாற்றி தருகின்ற புண்ணிய பூமியான மானகிரியிலே சனி பிரதோஷ நாள் வழிபாடுகள் மானம் காக்க உதவும் நல்ல நாள். சங்கு வடிவ தீர்த்தகுளம், சங்கு போல இருக்கும் இந்த தீர்த்தகுளம் இந்த மானகிரியிலே சனி பிரதோஷ நாளை கொண்டாடுங்கள். பூஜைகள், விளக்கேற்றுதல், அபிஷேக ஆராதனையுடன் கூடிய தானங்கள் இவைகள் செய்வதால் கோர்ட்டு வழக்கில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகள் தீர்ந்து கடன் மற்றும் மனப்பிரச்சனைகளை உடனே களைய வல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இடமே நாளைக்கு நாம் கொடுக்கின்ற நாம் குறிப்பிடும் மானகிரி திருத்தலம் காரைக்குடி திருப்பத்தூர் மார்க்கத்தில் கொஞ்சம் உள்ளடங்கி உள்ளது மானகிரி. இப்படிப்பட்ட இடங்களை நாளைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். முக்கிய குறிப்பு, உங்களது பூஜைகளை பலன்களை உங்களது சர்க்குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். அற்புதமான அடுத்த ஒரு விஷயம், 5வது தன திரியோதசி. தனம்னா குபேர செல்வ வளம். 18/10/2025 சனிக்கிழமை பல முக்கியமான தேவ சக்திகள் அற்புதமாக மழை போல பொழியும் திருநாள் தன திரியோதசி. ஜுவாலா தீப பிரதோஷம், யம தீப பண்டிகை போன்ற பண்டிகா சக்திகள் திரளும் நல்ல நாள். தன கடாட்சம் நிலைத்து அப்படியே நிற்க தன திரியோதசி பூஜைகள் துணை புரிகின்றன. தன திரியோதசி திதிக்கு ஸ்ரீபுர பிரதோஷம் என்று சொல்லுவார்கள் சித்தர்கள். இப்படி ஸ்ரீதர், ஸ்ரீஹரி, திருப்பதி போன்ற ஸ்ரீ பெயரை உடையவர்கள் மற்றும் எல்லோரும் அரியலூர் அருகில் உள்ள ஸ்ரீபுரந்தான் ஸ்தலத்திலே பிரதோஷ பூஜை ஆற்றுவதை மிக மிக சக்தியை கொடுக்கும். வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்தி வரும். ஏற்றுமதியாளர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உதவுகின்ற இடம் இந்த இடம். இன்றைய தனத்திரியோதசி பிரதோஷ பூஜைகளை திருமகள் மகாலட்சுமி சன்னதி இருக்கும் ஸ்தலங்களில் நிகழ்த்துவதும் மகா சக்தி வாய்ந்த பலன்களை தரப்போகின்றது. இன்றைய அதாவது நாளைக்கு தனத்திரியோதசி நாட்களிலே லட்சுமி, ஆதிலட்சுமி போன்ற லட்சுமி நாமம் கொண்டாடும் பெருமாள் ஆலயங்களிலும் லக்ஷ்மி தேவிக்கு வில்வமாலை சார்த்தி பாதங்களிலே புது நாணயங்களை வைத்து வணங்கி வழிபட்டு அதையே பிரசாதமாக எடுத்து வந்து உங்கள் வீட்டிலே கல்லாப்பொட்டியில் வைத்து அந்த நாணயத்தை கொண்டு லட்சுமி கடாட்சத்தை அப்படியே பெருக்கிக் கொள்ளுங்கள். லட்சுமி போற்றி துதிகள், லட்சுமி சகஸ்ரநாமம் இவைகளை ஓதி அர்ச்சிக்க வேண்டும். தன திரியோதசி பூஜைகள்
செல்வத்தை அள்ள அள்ள குறையாமல் கொடுக்கின்ற அற்புதமான முறையான வழிகளிலே அப்படியே தக்க வைத்துக் கொள்ளும் சக்திகளையும் தரும் நல்ல நாள். இப்படி நாளை வருகின்ற பிரதோஷங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்தால் உடனடியாக பலன்களை பெறலாம். இப்படி ஜுவாலா தீப பிரதோஷம் என்று சொல்வார்களே, யம தீபம் இறந்தால் தான் ஏற்றுவது கிடையாது, இருக்கும்போதும் ஏற்ற வேண்டும். பல முக்கியமான தேவசக்திகள் பொழியும் திருநாள் ஜுவாலா தீப பிரதோஷம், யம தீப பண்டிகை நாள் என்று சொல்வார்கள். நாளைக்கு யம தர்ப்பணம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இப்படி ஜுவாலா தீப பிரதோஷ நாளான நாளைக்கு ஜுவாலா முகம் எனில் நல்ல ஆழமான உள்ள பெரிய மண் அகல் விளக்கில் வடிவம் ஆகும். சிவாலயங்களில் நன்கு பெரிய ஜுவாலாமுக அகல் விளக்குகள் குறைந்தது 12 ஏற்றி பிரதோஷ பூஜைகளை செய்வது மிக மிக விசேஷமான பலன்களை தரும். கைகளில் மருதாணி இட்டுக்கொண்டு ஏற்றுவது தரித்திர நிலையிலே கணவன் மனைவி மட்டும் ஏதோ ஒரு புதிதாக சிறிய குழந்தைகளை வைத்துக்கொண்டு வருமானமே இல்லை என்று பத்தாது என்று ஏங்கிக் கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் கௌரவமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலாவது, நாங்கள் சொல்கின்ற கோயில் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு கோயிலிலே போய், சென்னையை சுற்றி ஏகப்பட்ட கோவில், இப்படி சரபேஸ்வரர், நரசிம்மர், இப்படி நந்திமூர்த்தி உள்ள கோயிலெல்லாம் போய் நாளைக்கு பிரதோஷத்தை பண்ணுங்கோ என்ற அப்படிப்பட்ட சனிக்கிழமை பிரதோஷ பூஜையை ஸ்ரீ யமமூர்த்தி எழுந்து அருளி உள்ள ஆலயங்களிலே சென்னை தண்டீஸ்வரர், திருப்பைஞ்சலி, ஸ்ரீ யமனேஸ்வரர், யமனேஸ்வரி, நரிக்குடி, இப்படி பல இடங்களிலே உள்ள ஆலயங்களிலே செய்யும்போது குடும்பத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற பலவிதமான பிரேத தோஷங்கள் உடனடியாக தீர உதவும். பொதுவாக இறந்தால் மட்டுமே யமதீபம் ஏற்ற வேண்டும் என்று எண்ணாதீர்கள். யமதீப வழிபாடாக 8 அகல் விளக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலும் 8 திக்குகளிலும் தாமரை தண்டு திரிகொண்டு ஏற்றி ஒவ்வொரு திசைகளை பார்க்குமாறு 8 திக்கிலும் நின்று அந்தந்த தேவதைகளை, தேவதாமூர்த்திகளை, யமதீப தேவதாமூர்த்தி வணங்கி யமபயம், மரண பயம், மிருத்யு தோஷங்கள் அகல பிரார்த்தனை செய்தால் மகத்தான சமுதாய இறை பூஜையாகவும் அமையும். பொதுவாக ஐப்பசி மாத சிவராத்திரிக்கு தீப ஸ்ரீதரம் என்று சித்தர்கள் சொல்வார்கள். திருக்கணித முறைப்படி விஸ்வாசு வருஷத்திலே ஐப்பசி 2ஆம் தேதி ஜுவாலா தீப பிரதோஷம், யம தீப நாள் போன்றவை இணைந்து சேர்ந்து வருகிறது. இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை கிடைக்கும் போது உரிய முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக வந்து சேரும். ஏனென்றால் ஒருத்தரை நம்பி இருப்பீர்கள், ஒரு நல்ல செய்தி அவர் மூலமாக வரணும்னு, அதுவே பலவிதமாக வரும். இப்படி எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நாளைக்கு பல சிவாலயங்கள் மற்றும் நரசிம்மர் ஆலயம், பெருமாள் கோவிலிலும் பிரதோஷம் கொண்டாடலாம். ஆனால் எந்த இடத்திலும் இறைவன் நம்மை காத்து நிற்பான். பெருமாள் ஆலயத்திலே எத்தனையோ தாயார், நாச்சியார் என்று சொல்வார்கள், தாயார் என்று சொல்வார்கள், மகாலட்சுமி என்று சொல்வார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் நாளைக்கு பிரதோஷத்தை மிக விமர்சையாக கொண்டாடும்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற தீப பரிசு தான் தீப ஒளி. வாழ்க்கையிலே பிரகாசம், ஒளி பிரகாசம் இப்படி ஏற்பட இருக்கின்றது. தயவு செய்து சிறிதளவாவது முயற்சி செய்து நாளைக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் இந்த சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்தை மட்டும் கைவிடாதீர்கள். பிரதோஷ விரதம் இருக்கின்றவர்கள் இதை பற்றி நன்றாக சொல்லுவார்கள். பெரியவர்களையும் மற்றும் தெரிந்தவர்களையும் பாதுகாப்பாக அழைத்து செல்லுங்கள். அவர்களுக்கும் இதை எடுத்து இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும். முடியாத பட்சத்தில் உங்கள் இல்லத்தில் விளக்கேற்றலாம். ஆனால் எல்லா சௌகரியமும் இருந்து நடப்பதற்கு உடலில் தெம்பு இருந்து என்னால் முடியவில்லை என்று சொல்லாதீர்கள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவன் எந்த ரூபத்திலும் ஓடி வந்து உங்களை உதவி செய்வான். வீட்டிலிருந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது ஒன்றுதான்.
ஆனால் கோயிலுக்கு போகும்போது பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜிஞ்சாட்சிகள், பரமஹம்சர்கள் இப்படி எல்லோரும் வர இருக்கின்ற அற்புதமான சனி மகா பிரதோஷம் நாளை கொண்டாடி 18/10/2025 சிறப்பாக கொண்டாடுங்கள். உலகமே சமுதாயமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அள்ள அள்ள குறையாத செல்வத்தை கொடுக்கின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.